டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு மைனிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டோக்கன் லிஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்க முடியும். இதில் எப்படி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை அப்படியே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு இயர்லியாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு லியோ மைனிங் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்களை டெலிகிராம் தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ டெலிகிராம் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் காமிக்கும். இதில் கீழே உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே ரெண்டாவது ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிட்நெட் அப்படின்ட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்டார்ட் பிட்நெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை ஸ்டார்ட் பிட்நெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பிட்நெட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ப்ராஜெக்ட் பற்றின பாசிட்டிவான ஒரு தேட்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்குங்கக்கூடிய சேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படி பிஎன்சி, அதாவது நீங்கள் ரெஃபர் கோட் போட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா 50 பிஎன்சி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு, நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலெட்டு நீங்கள் ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் 2 டைம் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ரெஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா 5000 ஷார்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 5000 ப்ளஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவரை 2000 ஷார்ட்டும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. இந்த டாஸ்க் ஆப்ஷனில் டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரதுனால உங்களுக்கு கிளைம் காமிக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே கிளைம் கொடுத்துக்கோங்க. கிளைம் கொடுத்தோடனே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டாஸ்க் தான், எல்லாமே ரெகுலர் டாஸ்க்லாம் இல்லை. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, காயின் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் லைக் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, யூடியூப் சேனல் மெயிலை வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டில் யார் யார் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 50 நம்பருக்கு ஷோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவதாக இருக்கிற இந்த 3, 4 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைல் மைனிங்கு, கிளான், ஐசிஓ, லான்ச் பூல், ஸ்டேக்கிங் இது எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனுமே ஃப்யூச்சர் தான். இப்போதைக்கு மைனிங் அண்ட் ப்ரொஃபைல் தான் இருக்குது. அடுத்து கிளான் பார்த்தீங்க இது குரூப்பாக சேர்ந்து ஏர்ன் பண்ணக்கூடியது. இதில் உங்களுக்கு எந்த குரூப் இருக்குமோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அப்டேட் அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு வேலெட்டாகவே கொண்டு வர போகிறாங்க, Web3 வேலெட்டு. ஸோ இவங்கள நம்ம இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேயர் 1 பிளாக் செயின், அதாவது லேயர் 1னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபண்டு ஃபாஸ்ட்டாகவும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெலிகிராமில் மட்டும்தான் இருக்காங்க. இது எல்லாமே ஃப்யூச்சர் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் ஃப்யூச்சரில் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் யூசர் எவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்தம் டோட்டல் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டோட்டல் கண்ட்ரிபியூட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு மேப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த வருஷம் மே மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி லான்ச்சிங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ் 2ல் இருக்கோம். ஸோ பேஸ் 3 வரப்போகுது, கம்பல்சரி வரப்போகுது.
யாரும் மிஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே வந்து உங்களால் எவ்வளோ சார்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணி வச்சுங்க. ஒரு நல்ல ப்ரைஸுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ பேஸ் 4ல் மெயின்நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. மெயின்நெட் லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து டோக்கனை ஸ்வாப் பண்ணிவிட்டு பிஎன்சியை மாற்றி நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்க முடியும். வேலெட்டும் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேஸ் 3லேயே வந்து பிஎன்சி டோக்கனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இன்னும் எதில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொடுக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் அப்டேட் பார்க்கணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஸில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடியது, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.